ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கட்லா ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக காஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வெடித்து வந்ததும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா அதையே வதக்கிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் அந்த வெந்தயமும் வெங்காயமும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தில் அவ்வளோ ஃப்ளேவர் வராது. சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தக்காளி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா அதிலிருந்து நல்லா ஜூஸியாக வரும். நல்லா அதை புழிஞ்சு அதோட சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு புளி தண்ணியை மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். ஏன்னா தண்ணி அதிகமாக இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்மளோட மீன் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிகமாக கிளறக்கூடாது. ஒவ்வொன்றா தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக கிளறினா அது உடஞ்சிரும். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இது சீக்கிரமாக வெந்துடும். மீன் எப்போவுமே அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டே நம்ம குழம்ப கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு 2 கொதி விட்டோம்னா நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வந்தோடனே அதிகமாக கிளறாமல் அப்படியே இறக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.